ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். ஸோ ஹவு கேன் யூ சார்ஜ் அ மெட்டல் ஸ்பியர் பாசிட்டிவ்லி வித்தவுட் டச்சிங் இட்? ஸோ எப்படி வந்து ஒரு மெட்டல் ஸ்பியரை பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ணணும்னு கேட்குறோம் வித்தவுட் டச்சிங் இட். நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது, பண்ணாமல் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்றத we are going to see. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா? என்சிஆர்டில இதே டயக்ராம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சாப்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர். ஓகே, இந்த மெட்டல் ஸ்பியர்ன்றது வந்து இட்ஸ் அ கண்டக்டர். ஓகே, ஸோ ஒரு மெட்டல் ஸ்பியர்ல எப்பவுமே என்ன இருக்கும்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஒரு மெட்டல் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் வில் பி அன் அன்சார்ஜ். இனிஷியலா அன்சார்ஜா இருக்கு. திஸ் இஸ் அன்சார்ஜ் ஒன். ஸோ இதுல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் எங்க இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் பி ஸ்டேயிங் அட் த இன்சைட் த நியூக்ளியஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ப்ரோட்டான்ஸ் தான் நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்றோம் ஒரு ஸ்பியர்ல, ஆட்டம்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிறோம். ஸோ தே கெனாட் மூவ். ஓகே, தே கெனாட் மூவ். பாசிட்டிவ் சார்ஜஸால நகர முடியாது, ஏன்னா அதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இட் கெனாட் லீவ் த நியூக்ளியஸ் அண்ட் கம் அவுட். பட் ஆனால் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆன இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெடி டு மூவ். ஓகே, தே ஆர் ரெடி டு ஃப்ரீலி மூவ். ஓகே, ஸோ அதனால பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இன்சைட் த நியூக்ளியஸ் தே கெனாட் மூவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். இந்த இடத்துல பாருங்க எப்படி ஒரு மெட்டல் ஸ்பியரை நம்ம சார்ஜ் பண்ணணும் வித்தவுட் டச்சிங் இட். நல்லா கவனிங்க, இங்க நம்ம எதுவுமே டச்சிங் பண்ணல இல்லையா? அந்த மெட்டல் ஸ்பியரை நம்ம டச் பண்ணாம சார்ஜ் பண்ண போறோம். அதனால இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா, the method is called as induction. Without touching it we are charging as something. அது நம்ம induction, charging by induction அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, கவனிங்க. so this is a metal sphere, equal amount of positive and negative இருக்கும். ஓகே, so இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் தெரியுதா? இது வந்து ஒரு இன்சுலேட்டர். ஏன்னா சார்ஜ் வந்து வெளியில எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னா ஒரு இன்சுலேட்டர்ல வச்சிருப்பான். Insulators does not carry charges, right? So does not allow charges to pass through. So ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கா, மேல வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க என்ன பண்றான்னு. ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ஆல்ரெடி நெகட்டிவ்லி ஒரு சார்ஜ்டு ராட நியர்பை கொண்டு வரோம். அப்படி நெகட்டிவ்லி சார்ஜ் ராட கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது? பாசிட்டிவ்ல அட்ராக்ட் ஆயிடுதா? எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிப்பல். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஆர் காட் ரிப்பல். ஸோ எலக்ட்ரான்ஸ்லாம் இதுவும் நெகட்டிவ், இந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்னால இட் இஸ் பீன் அவே அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் காட் அட்ராக்டட். ஸோ இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். நல்லா கவனிங்க, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ரிப்பல்ஷன்ல இருக்கு. டியூ டு திஸ் ராட் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கு? ரிப்பல்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஃபிகர். இங்க இருந்து ஒரு கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்றேன். இந்த கிரவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு இல்லையா? ப்ரீவியஸா இங்க இருந்த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆல்ரெடி ரிப்பல்ஷன்ல இருந்துச்சு. அந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் என்ன ஆகும்னா கீழே கிரவுண்டுக்கு போயிடும். பாயிண்ட் புரியுதா? இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எங்க போயிடும்? இட் கோஸ் டு த கிரவுண்ட். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கிரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம். நோ கிரவுண்ட், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் தான் கிரவுண்டுக்கு போயிடுச்சுல. இப்போ நோ கிரவுண்ட் இயர். கிரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ராடையை ரிமூவ் பண்ணிட்டேன்னா the positive charge will spread out entire conductor. ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்றோம்? ஓகே, ஸோ இப்போ ஃபைனலா நம்மளுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் இஸ் பீன் கிரியேட்டட் ஆன் த மெட்டல் ஸ்பியர்.